ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து 17 Pro Max. நம்ம எல்லாருமே வெயிட் பண்ண ஒரு மொபைலுங்க. அந்த மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி பேச போகிறோம்னு சொல்லலாம். அதில் எனக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கு, என்னென்னலாம் பிடிக்கலன்றதை சொல்லலாம். ஆப்பிள் ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய மொபைலை லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீல் இருக்குது. எதனாலனா பேட்டரி பர்ஃபார்மன்ஸ், அதோடைய ஃபீச்சர்ஸ், அப்புறம் வந்து OS 26 அப்டேட், இதை பற்றிலாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. அதை பற்றி என்னென்ன இருக்குன்றதை ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றா பார்த்துட்டே வந்துடலாம். ஃபஸ்ட்டு எதை பற்றி சொல்கிறோமோ இல்லையோ, ஃபஸ்ட்டு அதோட டிசைன். ஆப்பிள்லாமே நமக்கு ரொம்ப பிடிச்சது என்னங்க, அதோட ப்ரீமியம் லுக். அந்த லுக் வைஸ் இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். iPhone 17 Pro Max அது வந்து உங்கள் கையில் எடுத்துக்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரீமியம் ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் கலர் வைஸ், லுக் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தா இதுவரையும் ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு ஐஃபோனில் வந்து இந்த அளவுக்கு வைப்ரண்டான ஒரு கலர் இதுவரையும் கொடுத்ததே நினைக்கிறேன். அந்த சீரிஸ் பொறுத்தவரையும் ஃபஸ்ட் டைம் iPhone 17 Pro Maxல இந்த கலர் கொடுத்துருது எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். உங்களுக்கு எப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. பட் எனக்கு அந்த கலர் மட்டும் எனக்கு வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை நேரில் பார்த்தா எப்படி இருக்குமோ தெரியல. நேரில் நான் இன்னும் பார்க்கல. அதோட கேசஸ்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கலர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் மற்ற கலர்லாம் பார்த்தா எனக்கு அந்த கலர் எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்த கலர் மட்டும் கொஞ்சம் அடிக்குதுங்க. எப்பவுமே கொடுக்குற அந்த டைட்டானியம் சீரிஸ்ல தர அந்த கலர் மட்டும் தரல. ஆனால் டைட்டானியம் மெட்டீரியல் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைனை பொறுத்தவரையும் ஐஃபோன் வந்து எப்பவுமே டாப் நாச் தாங்க. ஆனால் இந்த டிசைன் வந்து எனக்கு ஓகே தான், பிடிச்சிருக்கு. ஆனால் வந்து பிடிக்கல, அந்த மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு எப்படின்றத சொல்லுங்க. பாடியை பொறுத்தவரை எப்பவுமே டைட்டானியம் பாடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிற அதே மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே பற்றி சொல்லணும்னா எப்பவும் கொடுக்குற அதே டிஸ்பிளே தாங்க. 6.9 inches சூப்பர் ரெட்டினா டிஸ்பிளே தராங்க. அது கண்டிப்பாக வந்து டாப் நாச் தான் சொல்ல முடியும். ஐஃபோனை பொறுத்தவரையும் டிஸ்பிளே குவாலிட்டி வந்து கலர்லாம் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க. எப்பவும் கொடுக்குற ப்ரோமோஷன் வந்து 1 to 120 Hz வரையும் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி இப்போ கொடுத்துருக்காங்க. அதுவும் கொஞ்சம் சூப்பராகவே இருக்குங்க. ஸ்க்ரோல் பண்ணும்போது, கேம் விளையாடும் போதெல்லாம் ஒரு பட்டரி ஸ்மூத் கண்டிப்பாக இருக்குங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் வந்து 16 Pro Maxலேயே வந்து அவுட்டோரில் யூஸ் பண்ணால் கூட வந்து பயங்கரமான ஒரு பிரைட்னஸ் நமக்கு கிடைக்கும். அதே தாங்க 17 Pro Max கண்டிப்பாக அதே நைட் வீக் எல்லாமே இருக்கும். அதில் நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரையும் இந்த ரவுண்டு A19 Pro சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. 3 nanometerல 16 Pro Maxல யூஸ் பண்ண A18 Pro சிப்பை விட இது அப்கிரேடாக இருக்கும். 40% இன்னும் பவர்ஃபுல்லான ஃபாஸ்ட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குன்றதை நம்ம வந்து Geekbench போட்டால் தான் நமக்கு தெரியும். கேமிங், வீடியோ எடிட்டிங், மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணது கண்டிப்பாக டாப் நாச்சாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 16 Pro Maxலேயே வந்து மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணதுக்கு செமையாக இருக்கும். கேமிங் விளையாடுறதுக்கும் சூப்பராக இருக்குங்க. இப்போதைக்கு இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மொபைல் கூட சொல்லலாம் நான் நினைக்கிறேன். இப்போ இருக்கிற ஹெவி கேம்ஸ் ஆன PUBG, Free Fire அந்த மாதிரி பெரிய கேம்ஸ்லாம் போட்டால் கூட வந்து ஹீட்லாம் அதிகமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 16 Pro Maxலே அந்த மாதிரி ஹீட்லாம் நான் அதிகமாக பார்த்தது கிடையாது. 17 Pro Max கண்டிப்பாக சொல்ல வேணும். இப்போ வர ஹீட்டிங் சிஸ்டம்லாம் அதிகமாக டெவலப் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அது பயங்கரமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பேட்டரியோட யூசேஜை இப்போ ஏதோ மேனிபுலேட் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியல. நம்ம கைக்கு ஃபோன் வந்தால் தான் தெரியும். நெக்ஸ்ட் எல்லாருமே எதிர்பார்க்குற iPhone 17 Pro Maxோட கேமரா எப்படி இருக்கும். நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறது கேமரா தான் இல்லையா. அதில் மெயின் கேமரா 48 மெகாபிக்சல், அல்ட்ரா வைட் அண்ட் டெலிஃபோட்டோ, இது எல்லாமே 48 மெகாபிக்சல் இந்த ரவுண்ட் பயங்கரமாக பண்ணிட்டாங்க. இது மாதிரி வந்து அல்ட்ரா வைட் மட்டும் 12 இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எல்லாமே 3 கேமராவுமே 48 மெகாபிக்சல் கொடுத்துருது. அது உண்மையிலேயே வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. எதனால வந்து குவாலிட்டி எதுலுமே நம்ம மிஸ் ஆகாம ஒரு இமேஜ் ஒரு சைஸ்ல, ஒரு இமேஜ் ஒரு சைஸ்ல இல்லாம எல்லாமே ஒரு பிரிண்டபிள் குவாலிட்டியில பக்கவா நமக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். நெக்ஸ்ட் கேமராவில் வந்து இன்னொரு அப்கிரேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து 0.5x இருக்கும், 1x இருக்கும், 2x இருக்கும், 5x இருக்கும். இப்போ என்ன பண்ணீங்கன்னா 0.5, 1x, 5x, 8x அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆப்டிகல் ஜூம்லேயே வந்து 8x வரையும் கொடுத்துருக்குது வந்து சீரியஸாக செம்மையான ஒரு விஷயங்க. 8xன்றது வந்து ஒரு 200 mm ஈக்குவலண்டான ஒரு லென்ஸுங்க. அந்த ஒரு ஜூம் ரேஞ்ச் நமக்கு கிடைக்கிறதுன்றது வந்து ஆப்டிக்கல்லேயே வந்து அது பக்காவான ஒரு அப்கிரேடு. சாம்சங்லாம் ஆல்ரெடி வந்துடுச்சு. இருந்தாலும் நமக்கு வந்து இந்த ஐஃபோனில் இப்படி கொடுக்குறாங்கன்றது வந்து ஐஃபோன் யூசர்ஸ்க்குலாம் வந்து ப்ரோ யூசர்ஸ்க்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வீடியோ சைடில் பொறுத்த வரையும் சினிமேட்டிக் வீடியோ, அப்புறம் டால்பி விஷன் வீடியோ, 10 bit வீடியோலாம் ஷூட் பண்ணுறது வந்து ஆல்ரெடி 16 Pro Maxலேயே பக்காவாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து என்னன்னா 17 Pro Maxல வந்து 2 TB வரையும் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க 10 bit வரையும் வீடியோ எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஸ்டோரேஜ் சீக்கிரம் காலி ஆகாது. அந்த விஷயத்தை பொறுத்தவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு 17 Pro Maxல. நெக்ஸ்ட் செல்ஃபில ஒரு பெரிய அப்கிரேட் என்னன்னா 18 மெகாபிக்சலுக்கான சென்சார் கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பா வரவேற்கத்தக்கது. ஏன்னா ரொம்ப பேர் வந்து மெகாபிக்சல் கம்மியாக இருந்தால் கிராப் பண்ணா இன்னும் கம்மியாக போயிடும். ஆனால் இப்போ என்ன இன்னொரு செல்ஃபில இன்னொரு பெனிஃபிட் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கொயர் டைப்ல வந்து உங்களுக்கு ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. இப்போ அதனால என்ன பண்ண முடியும்னா நீங்க வந்து செல்ஃபியை வந்து இப்படி திருப்பி வச்சு எடுக்கணும் அப்படின்றத உங்களுக்கு ஒரு அவசியமே கிடையாது. நீங்க ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிட்டே நீங்க வந்து போர்ட்ரேட்டா, லேண்ட்ஸ்கேப்பான்னு சொல்லிட்டு நம்ம அதில் செலக்ட் பண்ணோம்னா அதுக்குள்ள ரொட்டேட் பண்ணிக்கும். அதனால நமக்கு வந்து இமேஜ் திருப்பி எடுக்கணுன்ற அவசியம் கிடைக்காது. நம்ம ஃபுல் குவாலிட்டியில் நம்ம ஷூட் பண்ணிக்க முடியும். அது ஒரு பக்கா விஷயங்க. எந்த மொபைலும் இப்போதைக்கு வரலன்னு நினைக்கிறேங்க. இது வந்து ஸ்கொயர் இன்ச் சென்சாரை வந்து ஒரு லார்ஜ் சென்சாரா கொடுத்துறாங்க. அந்த சென்சாரை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணாமே, போனை ரொட்டேட் பண்ணாமே நம்ம ஷூட் பண்ண முடியுன்றது ஒரு பக்காவான ஒரு விஷயம். மற்ற மொபைல்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு சவாலாக இருக்கும் தெரியல. ஐஃபோன் இதை வந்து டிலீட் பண்ணிட்டாங்க. ஃப்ரண்ட் கேமராவில் 18 மெகாபிக்சல்ன்றதுனால யூடியூப் ஷார்ட் வீடியோ பண்றவங்க, இன்ஸ்டாகிராம்ல ரீல் போடுறவங்க அவங்களுக்குலாம் வந்து ஃப்ரண்ட் கேமராவிலே எடுத்துக்க முடியும். ஏன்னா பேக் கேமரா அதுக்காக திருப்பி வைக்கணும். அது எதனா ஒரு கண்ணாடியில் வச்சுட்டு அது மூலியமா ஓகே ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும் அப்படிலாம் இருந்தாங்க. இப்போ ஃப்ரண்ட் கேமராவே இப்போ 18 மெகாபிக்சல் கொடுத்தனால வீடியோலாம் ஷூட் பண்ணுறது பக்காவாக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த விஷயத்தில் வந்து இது ஓகேவா எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
இப்போ அடுத்துங்க பேட்டரி. ஐஃபோன்னாவே வந்து எல்லாருமே பயப்படுவாங்க, பேட்டரி நிற்காது, தாங்காது, ஐயோ பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பேட்டரியும் சல்லுன்னு இறங்கிட்டுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஐஃபோன் வந்து 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணாவே வந்து 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் வீடியோ பார்க்கலாம், அந்த அளவுக்கு வந்து பிளேபேக் டைம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பேட்டரி லைஃப் கண்டிப்பாக பக்காவாக இருக்குதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. 24 ஹவர்ஸ் பிளேபேக் டைம், ஸ்டாண்ட் பை டைம் வந்து 42 ஹவர்ஸ் அப்படிலாம் சொல்றாங்க. ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ்ல வந்து பேட்டரி பெருசாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கேற்ற வேகமும் இருக்கணும்ல, சார்ஜர் வேகம். ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸுக்காக இப்போ பிரத்யேகமா புது ஒரு அப்டேட் என்னன்னா 40 வாட்ல சார்ஜர் விட்டுருக்காங்க. அது இன்னும் மார்க்கெட்டுக்கு வந்துருக்கான்னு தெரியல. 40 வாட் சார்ஜர் வந்து நீங்க 20 மினிட்ஸ்லேயே வந்து 50% சார்ஜ் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த 16 ப்ரோ மேக்ஸ்க்கு 30 வாட் சார்ஜர்ல வந்து எனக்கு அப்படிதான் ஏறுது. 30 வாட்ல வந்து 30 மினிட்ஸ்ல 50% ஏறிடும். ஒரு பெஸ்ட்டான ஒரு டீல் தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி எப்பவும் இருக்கிற மாதிரி 16 ப்ரோ மேக்ஸ் 15 ப்ரோ மேக்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியே தாங்க அந்த மேக்ஸ் சேஃப் கேஸ் அந்த மாதிரிலாம் ரொம்ப இருக்குங்க. மேக்ஸ் சேஃப்லாம் சார்ஜ் போட்டுக்கலாம், ஒயர்லெஸ் சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து அந்த ஃபீச்சர்ஸும் இருக்கு. அந்த விஷயத்தெல்லாம் ஓகே, ஐஃபோன் இப்போ நல்லா தான் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ். சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் பத்தி சொல்லணும்னா ஐஃபோன் இப்போ வந்திருக்கிற ஒரு பெரிய அப்டேட்னு சொல்லலாம். தீம்ஸ் வைஸ், அதாவது அதோடைய ஓவரால் லுக் வந்து மாத்திருக்காங்க. ஆனா இந்த லுக் வந்து ஒரு பயங்கரமான அப்கிரேடா அப்படின்றது கேட்டா அது எனக்கு கரெக்டா சொல்ல முடியல. ஏன்னா 2007 வந்து விண்டோஸ் 7ல வந்து இந்த அப்கிரேட் வந்துச்சு. என்னன்னா வந்து அதனுடைய தீம் ஃபுல்லாவே வந்து கிளாசி லுக்ல இருக்கிற மாதிரி விண்டோஸ்ல வந்து வந்திருக்கிற ஒரு லுக் தான் அது. அதை வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஆனா வந்து ரியல் லிக்விடோடைய ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்கும் மற்ற மொபைலுக்கு அப்டேட் அப்படிலாம் தெரியல. எனக்கு இன்னைக்கு அப்டேட் வரணும், 15 அப்டேட் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து டேட் 15. இன்னைக்கு அப்டேட் எனக்கு வந்திருக்கான்னு தெரியல, செக் பண்ணி பார்க்கணும். 17 ப்ரோ யூஸ் பண்றவங்களுக்கு அது எந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்குன்னு தெரியல. அதை நம்ம கைக்கு வந்தா பார்த்துக்க முடியும். அந்த அப்டேட்டாக நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. விட்ஜெட்ஸ் அப்புறம் வால்பேப்பர் அந்த மாதிரி விஷயம்லாம் கஸ்டமைஸ் பண்றதுலாம் ஆண்ட்ராய்டு அளவுக்கு இன்னும் சூப்பரா பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. கேமராவோட லுக் எல்லாம் வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிருக்காங்களாம். அதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்றத இனிமேட்டு நம்ம போக தான் பார்த்தாகணும். சிரியோட அப்டேட் என்ன பண்ணிருக்காங்க, ஏஐல இன்னும் சில ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னன்னா லைவா டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். நீங்க கால் பேசுனீங்கன்னா ஸ்பானிஷ்ல பேசுனீங்கன்னா அவங்க ஆப்போனன்ட்ல இருக்கிறவங்க இங்கிலீஷா இருந்தா இங்கிலீஷ்ல உங்களுக்கு டிரான்ஸ்லேட் ஆகிற மாதிரி. ஆனா கொஞ்சம் டிலே இருக்கு, ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் டிலே இருக்குன்ற மாதிரி அவங்க காட்டுற டெமோ வீடியோலயே அப்படி இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம பிராக்டிகலா யூஸ் ஆகும் தெரியல. அந்த அளவுக்கு கேட்டு வெயிட் பண்ணுவாங்களா அதெல்லாம் நமக்கு புரியல. ஓகே, ஆனா சம ஃபீச்சர்ஸ் தான். நம்ம இந்தியாவுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் வந்து எல்லாமே இருக்காது கண்டிப்பா. தமிழ் ஹிந்திக்கு மேக்ஸிமம் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆனா தமிழ்லாம் இருக்குமான்றது தெரியல. நெக்ஸ்ட் பிரைவசி சைடுல பாத்தீங்கன்னா ஆப்பிள் வந்து கன்சூமரோட பிரைவசிக்காக பல விஷயம் ஃபீச்சர்ஸ்லாம் பண்ணிருக்காங்க. இப்போ வேற பெட் எல்லாம் கட்டியிருக்காங்க. நீங்க எங்களுக்கு பக் எதனா கண்டுபிடிச்சீங்கன்னா 18 கோடி உங்களுக்கு பிரைஸ் தரோம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிருக்காங்க. நீங்க யாராவது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருந்தீங்கன்னா பக் கண்டுபிடிச்சு பிரைஸ் பண்ணி வின் பண்ணுங்க. மற்றபடி வந்து ஆப்பிள்ல வந்து இந்த சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ்லாம் இன்னும் ஒரு சில கொடுத்துருக்காங்க. அது கைக்கு வந்தால் தான் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு தெரியும், என்னென்ன பக் இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஆப்பிள் கொஞ்ச நாளா வந்து பக் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான் இருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ். ஆப்பிள் ஆல்ரெடி கொடுத்த அதே அப்டேட் தாங்க. இந்த சேட்டலைட் காலிங்னு ஒன்று கொடுத்தாங்க. அது வந்து இப்போ வந்து இன்னும் அப்கிரேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னும் ரொம்ப உள்ள இன்டீரியரான இடத்துல கூட நம்மளால கால் பண்ண முடியும். அந்த மாதிரி விஷயம் கொடுத்துருக்காங்க. அது வந்து அதை நம்ம இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. இதோட நான் சேட்டலைட் காலிங் இதெல்லாம் ட்ரை பண்ணதில்லை. நீங்க யாராவது ட்ரை பண்ணிருக்கீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சி போர்ட் வந்திருக்கு ஆல்ரெடி 16 ப்ரோ மேக்ஸ்ல 15ல கூட வந்துச்சு. அது வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே போர்ட்டாகவும் ஒர்க் ஆகும். நீங்க வந்து இது டிஸ்பிளே பெரிய டிஸ்பிளே கூட கனெக்ட் பண்ணலாம் HDMI கேபிள் மூலமா. ஓவரால் சொல்ல போனோம்னா ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் வந்து ஒரு பிரீமியமான மொபைல்ன்றதுல வந்து ஒரு கருத்து வேறுபாடே இல்லைங்க. அது கண்டிப்பா பிரீமியம் தான். ஆனா வந்து அந்த ஒர்த் இருக்கா அப்படின்றத வந்து எனக்கு கண்டிப்பா தெரியல. ஏன்னா வந்து எல்லாரும் வெயிட் பண்ணி ஒன்று வாங்குறோம். அதுல வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு இனோவேஷன் கண்டிப்பா இருக்கணும். அது இனோவேஷன் எதுவுமே இல்லாதது வந்து எனக்கு ஒரு டிராபேக்காகவே இருக்கு. அதுதான், மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஓகே, லாஸ்ட்டாக கன்க்ளூஷன் வந்துருவோம். ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் அது வந்து சொல்லப்போனால் வந்து ஓவரால் கேமரா எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பீஸ்ட்டுங்க. கண்டிப்பாக வந்து கேமராவில் வந்து ஆல்ரெடி பீஸ்ட் தான். வீடியோ சைட் பொறுத்தவரையும் ஃபோட்டோ சைடில் வந்து X200 ப்ரோலாம் வந்து இப்போ ஒரு பீஸ்ட்டாக தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் வந்து அதில் ஏஐ எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுனால வந்து அது ஒரிஜினாலிட்டி இல்லைன்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. இருந்தாலும் ஏஐ கலந்தாலும் அது பார்க்க லுக் வைஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனால் வீடியோ வைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 17 ப்ரோ மேக்ஸ் ஐபோன் சீரிஸில் வர எல்லா சீரிஸுமே வந்து பக்காவாக இருக்கும். கேமரா வீடியோ பொறுத்த வரையும் லோ லைட்ல இருந்து எல்லாத்துலேயுமே பக்காவாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் சொல்ல போனாலும் கேரண்டி ஐபோன்ஸ் வந்து அந்த விஷயத்தில் கொஞ்சம் A19 ப்ரோ சிப் வேற இருக்கு. அது இன்னும் 40% ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸை விட 40% வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. பேட்டரி பொறுத்தவரையும் பார்த்தாலும் என்ன பொறுத்தவரையும் ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸ் வந்து பக்காவா பேட்டரி நிக்குதுங்க. உண்மையிலே சூப்பரா இருக்கு. ஐபோன் வந்து பேட்டரி லோ சும்மா இறங்கிடும்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து 16 ப்ரோ மேக்ஸ் சூப்பரா இருக்கு. 17 ப்ரோ மேக்ஸ் இன்னும் அப்கிரேட் பண்ணிக்கிறதா சொல்றதுனால இன்னும் கண்டிப்பா பக்காவா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுலயும் பீஸ்ட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ இந்த ஆப்பிள் போன் யூஸ் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கேட்டு இந்த கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா கமெண்ட்லாம் நான் படிச்சு பார்ப்பேங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இந்த வீடியோ இருந்தது நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்குங்க, அதையும் அழுத்தி விட்டுருங்க. ஏன்னா நம்ம சேனல் ரொம்ப கம்மியான சப்ஸ்கிரைபர் இருக்குதா, ரன் பண்ண டஃபா இருக்குங்க. அதனால தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பை.